பறை இசை என்கிற துள்ள வைக்கும் இசை வடிவம் இளம் பெண்கள் மத்தியிலும் அதிக வரவேற்பை பெற்று வருகிறது. பறை இசையை கற்கவும் மேடையில் ஒலிக்க வைக்கவும் கல்லூரி மாணவ மாணவிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கேட்டதும் கால்கள் துள்ளும், சுற்றியிருக்கும் உலகத்தை மறந்து வேகமெடுத்து ஆட வைக்கும் இசை பறை இசை. அப்படிப்பட்ட இசை வடிவத்தை அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் வழங்கிக் கொண்டிருந்தனர் இந்த இளம் பெண்களும் இளைஞர்களும். பறை இசை என்பது அனைவருக்குமான இசையாக இன்னமும் ஏற்கப்படாத யதார்த்த நிலையில் இவர்களுக்கு பறை இசை மேல் ஏன் ஆர்வம், யார் இவர்கள் என்ற கேள்விக்கு விடை தேடிய போது இவர்கள் கல்லூரி மாணவர்கள் என்று தெரிய வந்தது. கல்லூரியில் படித்துக் கொண்டே இவர்கள் பறை இசை வகுப்புகளுக்கு சென்று இப்போது இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். போராட்டக் களங்களில் இவர்களின் இசை ஓங்கி ஒலித்து வேகம் கூட்டி வருகிறது. எனக்கு காலேஜ் வந்து மார்னிங் காலேஜ் தான், 8:30 to 1:30. ஸோ எனக்கு வந்து ஈவினிங் டைமில் ப்ரோக்ராம் இருந்ததுன்னா நான் வருவேன். அதுவும் இல்லாமல் எங்கள் காலேஜில் வந்து இப்போ நெடுவாசல் அப்புறம் ஜல்லிக்கட்டு இந்த ப்ரோக்ராம்க்கெலாம் போயிட்டு வந்தோம். அதனால் எங்கள் காலேஜில் வந்து என்னை உயர்த்தி தான் பேசுகிறாங்க. எங்கள் பிரின்ஸிபல் மேம் வந்து என்னை ஸ்டேஜில் கூப்பிட்டு சொன்னாங்க. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி பாராட்டுலாம் வந்து ஸ்போர்ட்ஸில் கூட கிடச்சதில்லை. பயோடெக் படித்துக் கொண்டே பறை இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் கீர்த்தனாவும் இந்த இசை நிகழ்ச்சிகளுக்கு கிடைக்கும் வரவேற்பால் நெகிழ்ந்து போய் பேசுகிறார். சமுதாயத்தில் பெண்கள்லாம் பறையடிக்கணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அடிக்கிறத பார்த்து அவங்க வெளியே வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் முன்னெடுத்துருக்குறோம். எங்கள் வீட்டில் சப்போர்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே பறையினாலே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலை. பட் எங்களோட திறமையை அவங்க என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்களோட திறமையை பார்த்து இப்போ என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உள்ளத்தில் வேகத்தை தூண்டும் பறை இசை அனைவருக்குமான இசையாக பரவசப்படுத்தி வருகிறது. இதில் இளைஞர்களின் பங்கு அதிகரிப்பது சமூக மாற்றங்களுக்கான முன்னோட்டமே. புதிய தலைமுறைக்காக பிரபு.